ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டியநாடு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரவா பணியாரம் எப்படி பண்ண போறோம்ங்கறத தான் பார்க்க போறோம். பாருங்க எவ்வளவு சாஃப்டா சூப்பரா இருக்குதுன்னு. ஈஸியா பண்ணிடலாங்க. கொஞ்சம் இன்கிரீடியன்ஸை வச்சு எவ்வளவு டேஸ்டா இந்த ரவா பணியாரத்தை பண்ண போறோம்ங்கறத தான் பார்க்க போறோம். இப்ப வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் அமுக்குங்க. அப்பதான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பாண்டியநாடு சமையல் சேனலுக்கு இப்ப வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேலும் மேலும் உங்க ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்ப வாங்க எப்படி பண்ணலாம்ங்கறத பாத்துடலாம். மிக்ஸ் பண்றதுக்கு முதல் ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு கிளாஸ் தான் எடுத்துக்க போறேன். நீங்க கப்பு பவுல் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த கிளாஸ் அளவுக்கு தான் நான் எல்லா மெஷர்மெண்ட்டும் சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப ஒரு கிளாஸ் ரவை போட்டுக்கோங்க. ரவை வறுக்கணும்னு இல்லைங்க, வறுக்க வேண்டியது இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். 2 டம்ளர் மைதா சேர்த்துக்கணுங்க. ஒரு கிளாஸ் ரவைக்கு 2 கிளாஸ் மைதா சேர்த்துக்கோங்க. சுகர் 1.5 கிளாஸ் சேர்த்துக்கோங்க. இந்த இனிப்பு கரெக்டா இருக்குங்க. உங்களுக்கு இன்னும் இனிப்பு ஜாஸ்தியா வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இதோட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், இதோட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இப்ப இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்தையும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தண்ணி நம்ம ரவை எடுத்தோம் இல்லைங்களா, அந்த கிளாஸ் அளவுக்கு 1 கிளாஸ் அளவு தண்ணி தேவைப்பட்டது. இப்ப நம்ம இந்த ரவை பணியாரத்தை உடனே பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஆப்ப சோடா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துலயே நம்ம பண்ணிடலாம். இப்ப யாராவது கெஸ்ட் வந்தாங்க, நம்ம உடனே ஏதாவது ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு லேட் ஆனா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கும் போது 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு பண்ணீங்க அப்படின்னா அதுவும் நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம ஆப்ப சோடாலாம் அதுக்கு போட வேண்டியது இல்லை. இப்ப நான் இன்னைக்கு ஆப்ப சோடா போடாம 1 மணி நேரம் ஊற வைக்க போறேன். ஊறினதுக்கு அப்புறம் நாம எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்ப இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிருங்க. 1 ஹவர் கழிச்சு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பாருங்க இப்ப 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறி இருக்கும். நல்லா அந்த ரவையெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. பாருங்க மாவு இந்த பதத்துல இருந்தா போதுங்க, கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம பணியாரக்கல்ல ஊத்திடலாம். கேஸ்ல ஒரு பணியாரக்கல் வச்சிருக்கிறேங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்ப இதுல கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு நெய் பிடிக்கல அப்படின்னா ஆயில் கூட விட்டுக்கோங்க. கல்லும் நல்லா சூடாயிருச்சுங்க. இப்ப நம்ம ஊத்திடலாம். இப்ப எல்லாத்துலயுமே நம்ம ஊத்தியாச்சுங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, டக்குன்னு கருகிரும், பிறகு உள்ள வேகாம போயிரும். இப்ப 2 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பரட்டி போட்டுக்கலாம். இப்ப ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நம்ம பரட்டி விட்டுறலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா வருதுன்னு. நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த பணியாரம். நல்லா ஊற வச்சு செஞ்சீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்க ஆயில் கூட விட்டுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் பரட்டி போட்டுக்கோங்க. நம்ம சுகர் போட்டிருக்கிறதுனால இந்த ரவா பணியாரம் வெள்ளையா இருக்குங்க. இதே நம்ம வெல்லம் போட்டும் கூட பாகு காய்ச்சி செய்யலாம். நான் வரப்போற வீடியோல உங்களுக்கு அந்த பணியாரமா செஞ்சு காமிக்கிறேன். இப்ப பரட்டி போட்டாச்சு நம்ம எல்லாத்தையும். இப்ப இந்த பக்கமும் 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்ப பரட்டி போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நம்ம பாத்திரலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு. மீடியம் ஃப்ளேம்ல மட்டும் வச்சுக்கோங்க, நல்லா வெந்துரும். நீங்க ஃபுல்லா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு கருக ஆரம்பிச்சிரும், உள்ள வேகாம போயிரும். இது எல்லாமே இப்ப நல்லா வெந்துருச்சு. இப்ப இதை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான ரவா பணியாரம் ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஊத்தி எடுத்துக்கலாம். இந்த சூப்பரான ஈஸியான ரவா பணியாரத்தை கண்டிப்பா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்க ஃபீட்பேக் கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டனை அமுக்குங்க. மறுபடியும் வேற ஒரு புது ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.